வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு பனானா கேக் செய்ய போகிறோம். ஆமாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் பக்கத்தில் வந்துருச்சு. என்ன கேக் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த கேக் ரெசிபியை செஞ்சு கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யணும். வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இன்னைக்கு பனானா கேக் செய்ய போகிறோம். அதுக்காக பட்டர் எடுத்துருக்கோம். 400 கிராம் பட்டர் எடுத்துருக்கோம். இந்த பட்டரை நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு சாஸ் பேனில் போட்டுட்டு இதை அப்படியே மெல்ட் பண்ணலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மெல்ட் பண்ணலாம். இது ஒரு பக்கம் மெல்ட் ஆகி வரட்டும். அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கோம். அதில் 400 கிராம் ஆயில் போட்டிருக்கோம். 400 கிராம் பட்டர், 400 கிராம் ஆயிலுங்க. இது எல்லாம் வெயிட் வந்து எம்எல்ஏல கிராம் வைஸில் எடுத்துருக்கோம். இப்போ பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம 600 கிராம் சுகர் எடுத்து மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பட்டரும் எல்லாம் மெல்ட் ஆகி வந்துருச்சு. இது இதில் சேர்த்துக்கலாங்க. 400 கிராம் ஆயில், 400 கிராம் பட்ரு, 600 கிராம் பவுடர் சுகர் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக சுகரை வந்து பவுடர் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கணும். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 8 முட்டைங்க. 8 முட்டையும் ஒரே டைம் உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 முட்டை கூட நீங்கள் உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரே டைம் உடச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ 8 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டோம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற முட்டை, ஆயில், பட்ரு, சுகரு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இப்படியே மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பதத்தில் வந்துருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் மைதா சேர்த்துக்கணும். இதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிறது 600 கிராம் மைதாங்க. இதை சேர்த்துக்கலாம். இந்த மைதா கூடவே பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். இதுக்காக எடுத்துருக்கிறது 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சோடா சேர்த்துக்கணும். அதான் இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சோடாங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம எப்படி சேர்த்துருக்கோமோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க. பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த மைதா மேலே சிந்தாமல் செதறாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி, நம்ம சேனலில் பார்த்துருக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், யாருமே இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறோன்றவங்க கமெண்ட்டில் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க. அடுத்ததாக சினிமன் பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இந்த சினிமன் பவுடர் எப்படி செஞ்சுருக்கோம்னா, அந்த சினிமன் எடுத்து ஒரு பேனில் போட்டுட்டு அப்படியே வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். அதை பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துருக்கோங்க. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தாலே தெரியும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். எதுக்காகனா, நம்ம சேர்த்துருக்கிற முட்டையோட வாசம் வராமல் இருக்கிறதுக்காக வெனிலா எசன்ஸ் ஒரு 3 மூடி சேர்த்துருக்கோம். அடுத்ததாக அப்படி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். என்னப்பா பனானா கேக்குன்னு சொன்னேன், முக்கியமான பனானாவே சேர்க்கலையே அப்படின்னு கேட்குறது எனக்கு காதில் நல்லா கேட்குது. இப்போ சேர்ப்போம்ல, இதுக்காக 600 கிராம் பனானா எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த பனானா வந்து பச்சை வாழைப்பழம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இந்த வாழைப்பழம் தான் எடுத்துருக்கோம். இந்த பழத்தையே இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். உங்களுக்கு வெயிட்டும் காமிச்சிடுறேன் பாருங்கள். 600 கிராம் எடுத்துருக்கோம். இப்போது மிக்ஸி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பனானா பேஸ்ட்டை அரைச்ச உடனே சேர்த்துக்கணும். ரொம்ப நேரம் வச்சிங்களேன்னா பிளாக் ஆகிடும். அதனால தான் நம்ம முதல்ல அரைக்காமல் இருந்தோம். எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். இது இப்படியே 1 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணவே போதும். இது ரெடி ஆகிடுங்க. நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது பனானா வால்நட் கேக்குங்க. உங்களுக்கு வால்நட் கிடைச்சா வால்நட் போட்டுக்கோங்க, பாதாம் கிடைச்சா பாதாம் போட்டுக்கோங்க, பிஸ்தா கிடைச்சா பிஸ்தா போட்டுக்கோங்க. நட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்க, இல்லை ப்ளைனாக வேணும் கூட ப்ளைனாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக அந்த பேட்டர் ரெடியாக இருக்குன்னுட்டு. இப்போ இந்த பேட்டரை ஒரு ட்ரையில் ஊற்றி பேக் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு கேக் ட்ரை எடுத்துருக்கோம். அந்த ட்ரையில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். முழுசாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பட்டர் அப்ளை பண்ணணுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் இருக்கும். இந்த பட்டர் ஷீட்டும் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ட்ரையில் பிடிக்காமல் அந்த ஃபினிஷிங்கோடு நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் எடுத்து இதில் சேர்த்துக்கணும். இது எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா, அந்த ட்ரையில் பாதி அளவுக்கு சேர்க்கணும். அதிகமாக சேர்த்திங்களன்னா அது பேக் ஆனப்போ பொங்கி மேலே வந்துடும். அதனால் கரெக்டாக பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இது மேலே நம்ம வால்நட் போட்டுக்க போகிறோம். ஏன்னா நம்ம செய்கிறது பனானா வால்நட் கேக் இல்லையா, அதனால் வால்நட் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி முழுசாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம முழுசாக போட போகிறோம். எல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை பேக் பண்ணுறதுக்காக அவன் சூடு வச்சுருக்கோம். அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு வச்சுருக்கோம்னாக்கா டாப்பில் வந்து 180 வச்சுருக்கிறோம், டவுனில் வந்து 150 வச்சுருக்கோம். இப்போது ப்ரீ ஹீட் ஆகிடுச்சிங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற 2 லைட்டுமே ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து உள்ளே வச்சிடலாங்க. இந்த அவனில் ஒரு ட்ரை தாங்க பிடிக்கும். இது பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் நம்ம பேக் பண்ணுவோம். ஸோ உங்கள்கிட்ட அவன் இல்லைனாலையும் பரவாயில்ல, குக்கரில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சின்ன சின்ன மோல்டில் ஊற்றி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 22லேருந்து 25 மினிட்ஸ் பேக் பண்ணவே போதும், கரெக்டாக பேக் ஆகிடுங்க. இது இப்போ நம்ம 25 மினிட்ஸ் விட்டுருக்கோம். இப்போ அவன்லேருந்து வெளியே எடுத்துடலாங்க. வாவ், பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. அது கலர் பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு 23 மினிட்ஸ் விடுங்க. நம்மளுக்கு வந்து அதிகமாக பேக் ஆகிடுச்சு. மேலே பாருங்கள் ஹீட் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தோம். ஸோ அதனால் நீங்கள் மேலே ஹீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நாங்கள் 180 வச்சுருந்தோம், நீங்கள் 170 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கரெக்டாக பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு டூத் பிக் வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணுறோம். உள்ளே ஈரப்பதம் இருந்ததுன்னா அந்த டூத் பிக்கில் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி ஈரப்பதம் எதுவும் இல்லை. ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள், அப்படியே மேலே பவுன்ஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. இது இப்படியே 1 மணி நேரம் ஆறி வந்ததுக்கப்புறம் இதை டிமோல்டு பண்ண போகிறோம். டிமோல்டு பண்ணுறதுக்கு முன்னே ஒரு நைஃப் வச்சுட்டு இந்த கார்னர் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அது பிடிச்சிருந்ததுன்னா டேமேஜ் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு டைம் கட் பண்ணிடுறோம். இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக பண்ணுறதுங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ டிமோல்டு பண்ணிடலாங்க. டிமோல்டு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே வந்து லைட்டாக தட்டினோம்னாவே போதும். அப்படியே டிமோல்டு ஆகிடுச்சு பாருங்கள். வாவ், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ டிரான்ஸ்பரன்ஸாக இருக்குது பாருங்கள். நம்ம போட்டிருக்கிற பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க. அதை ரிமூவ் பண்ணுறப்ப பாருங்கள் அதோட கலர் அருமையாக இருக்குது. அப்படியே அதோட வாசமும் கம்மன்னு வந்துட்டுருக்கு. என்ன வாசனை சொல்லுங்கள்? பனானா வாசனை. வாவ், அருமையாக இருக்குங்க. இப்போ இதை அப்படியே கட் பண்ண போயிடலாம். உங்களுக்காக சின்ன பீஸாக கட் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்றதை பாருங்கள். பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு இருக்குது இந்த பனானா கேக்கு. வாவ், அது கலரை பாருங்கள். அட 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 அருமையான பனானா கேக்குன்னு சொல்லுவேன். அந்த ஸ்பாஞ்சஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்துப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தோன்னே செய்வீங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்தது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான பனானா வால்நட் கேக் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சி அந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செஞ்ச இந்த பனானா கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.